கர்ணன் மகாபாரத காவியத்தில் ஒரு துயரமான மற்றும் சிக்கலான கதாபாத்திரம். அவர் குந்தி தேவிக்கும் சூரிய தேவனுக்கும் பிறந்த முதல் மகன். ஆனால் திருமணமாகாத குந்தி சமூக பழிகளை அஞ்சி குழந்தையாக இருந்த கர்ணனை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் மிதக்க விட்டாள். ஒரு தேரோட்டியான அதிரதன் கர்ணனை எடுத்து வளர்த்து அவனுக்கு வசுசேனன் என்று பெயரிட்டார். கர்ணன் பிறப்பிலேயே கவச குண்டலங்களுடன் உடலோடு ஒட்டிய கவசமும் காதணிகளும் பிறந்ததால் இயல்பாகவே அசைக்க முடியாத பலம் பெற்றிருந்தான். ஆனால் தனது தாழ்ந்த பிறப்பின் காரணமாக எப்போதும் சமூகத்தில் பாகுபாட்டை எதிர்கொண்டான். சிறந்த வில்லாளனாக வேண்டும் என்ற பேரார்வத்துடன் துரோணரால் நிராகரிக்கப்பட்ட பிறகு பரசுராமரிடம் வில் வித்தையை கற்றான். ஆனால் பிராமணன் என பொய் சொல்லி கற்றதால் முக்கியமான சமயத்தில் தன் வித்தையை மறப்பாய் என பரசுராமரின் சாபத்தை பெற்றான். துரியோதனன் மட்டுமே கர்ணனை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டு அங்க நாட்டின் மன்னனாக்கினான். இந்த நன்றியுணர்வு காரணமாக கர்ணன் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று தனது சொந்த சகோதரர்களான பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டான். போரின் போது அவனது கவச குண்டலங்களை இந்திரன் தந்திரமாக பெற்றான். இறுதியாக கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் சிக்கிக்கொள்ள சாபங்களின் காரணமாக தனது வித்தைகளையும் மறக்க அர்ஜுனனால் கொல்லப்பட்டான். தனது மரணத்திற்கு பின்னரே பாண்டவர்களுக்கு கர்ணன் அவர்களின் மூத்த சகோதரன் என்பது தெரிய வந்தது. கர்ணன் ஒரு சிறந்த கொடையாளியாகவும் விசுவாசமிக்க நண்பனாகவும் துரதிர்ஷ்டத்தால் வதைக்கப்பட்ட ஒரு மாவீரனாகவும் மகாபாரதத்தில் நிலைத்து நிற்கிறான்.